subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பாக விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, இன்று திரு அவை புனிதர்களான தீமோத்தேயு, தீத்து ஆயர்கள் மறைசாட்சியரை நினைவு கூறுகிறது. தீமோத்தேயு, தீத்து இவர்கள் பெயர் கொண்டவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்து என்னும் புனிதர்களை திருத்தூதர்களுக்குரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு, கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு
உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கு ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவை இல்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மாட்சியை எடுத்துரையுங்கள். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மாட்சியை எடுத்துரையுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களிடங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மாட்சியை எடுத்துரையுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை
முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 1 முதல் 9 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் முதல் அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லுகிறார், கடவுள்
நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தையே வழங்கியுள்ளார். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். பிரியமானவர்களே, இந்த கோழை உள்ளம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க பயந்த சுபாவத்தோடு தான் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். அது நல்லதல்ல. மாறாக யாருக்கிட்ட வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த இதயம், அதாவது தைரியம் இருக்கிறதோ அவங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆகவே கடவுள் நமக்கு இந்த வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை தான் கொடுத்திருக்கிறார் என்று பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நாம் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது ஒரு எண்ணெய் பூசப்படுகிறது. குழந்தையினுடைய நெஞ்சு பகுதியிலே ஆயத்த எண்ணெய் என்ற ஒரு திரு எண்ணெயானது பூசப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. அந்த ஜெபம் எப்படி போகிறது என்றால், உன்மீது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடையாளம் இட்டு மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உன்னை திடப்படுத்துவதாக. ஆகவே எப்பொழுது இந்த குழந்தையுடைய நெஞ்சு பகுதியிலே இந்த ஆயத்த எண்ணெய் என்ற எண்ணெயானது பூசப்பட்டு நெஞ்சிலே சிலுவை அடையாள வடிவிலே அந்த எண்ணெய் பூசப்பட்டு ஜெபிக்கப்படுகிறதோ அப்பொழுதே அந்த குழந்தையின் உள்ளத்திலிருந்து பயமெல்லாம் நீக்கப்பட்டு அது பரிசுத்த ஆவியினால் திடப்படுத்தப்படுகிறது. மீண்டும் உறுதி பூசுதல் என்ற திருச்சடங்கு, அருள்சாதன திருச்சடங்கு நடக்கிற பொழுதும் அதே மாதிரி தூய் ஆவியானவர் அந்த சிறுவர்கள் மீது சிறுமிகள் மீது இறங்கி வருகிறார். குரு பட்டத்தின் பொழுது ஆயர் அவர்கள் தன்னை குருப்பட்டவர்களுடைய தலையிலே கை வைத்து மௌனமாக ஜெபிக்கிறார். பின்பு எல்லா குருக்களும் வந்து அந்த குருப்பட்டம் பெற்றிருக்கிறவருடைய தலையிலே கை வைத்து ஜெபித்து விட்டு போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே பெரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் அச்சம் என்பது இருக்கவே கூடாது. வடகொரியாவிலே நடந்ததாக ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியா இன்றைக்கும் அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடகொரியாவில் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் பெரிதளவில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஒரு சமயம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒரு கோயிலுக்குள் ஒன்றாக கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆயுதம் தாங்கிய இராணுவ வீரர்கள் அந்த கோவிலுக்குள் நுழைந்து பீடத்தில் இருந்த இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபத்தை கீழே இழுத்து போட்டு அதன் மீது எச்சில் துப்பச் சொன்னார்கள். அப்படி யாரெல்லாம் பாடுபட்ட சுரூபத்தின் மீது எச்சில் துப்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். யாராவது துப்பாமல் இருந்தால் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுவார்கள் என்றும் அச்சுறுத்தப்பட்டார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து அந்த சேசுவனுடைய அந்த பாடுபட்ட சுரூபத்தின் மீது எச்சிலை துப்பிவிட்டு வெளியே சென்றார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும், இயேசுவே, நான் உம்மை முழுமையுமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த பாடுபட்ட சுரூபத்தின் மீது எச்சில் துப்ப மறுத்து விட்டார்கள். இதை கண்ட ஆயுதம் தாங்கிய முரடன் ஒருவன் பாடுபட்ட சுரூபத்தின் மீது எச்சில் துப்பிய மற்ற எல்லா கிறிஸ்தவர்களையும் கோயிலுக்குள்ளே வரும்படியாக கட்டளையிட்டு அத்தனை பேரையும் சுட்டு கொன்றான். ஒரே ஒரு பெண்மணியை மட்டும் அவன் சுடவில்லை. காரணம், அவன் சொல்லுகிறான், அம்மா, நீ இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய். மற்ற எல்லாரும் தங்கள் உயிரை காத்து கொள்ளும்படியாக இயேசுவை மறுதலித்து விட்டார்கள். ஆனால் உனக்கு அந்த தைரியம் இருக்கிறது, இயேசுவின் மீது உண்மையான அன்பு உனக்கு இருக்கிறது. ஆகவே உன்னை நான் சுட மாட்டேன் என்று சொல்லி தப்பித்து போக விட்டானாம்.
ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அச்சுறுத்தல்கள் வரும். கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்துக்காக கிறிஸ்மஸ் சமயத்திலே நமது நாட்டிலே ஆங்காங்கே சில கலவரங்கள் வெடித்ததை நீங்கள் டிவியிலே பார்த்திருப்பீர்கள், செய்தித்தாள்களிலே படித்திருப்பீர்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் போட்டாங்க. நமக்கு கடவுள் கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எப்பொழுதெல்லாம் நமக்கு விசுவாசத்தில் ஒரு தளர்ச்சி உண்டாகுதோ அப்பொழுதெல்லாம் மறைசாட்சியருடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். அவரிடத்திலே அந்த ஒரு தைரியம் இருந்தது. இயேசுவுக்காக என் உயிரையே நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அப்படித்தான் இன்றைய திருநாளுக்குரிய தீமோத்தேயு இயேசுவுக்காக கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார் என்று அவருடைய வரலாற்றிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். நாம் பயந்து ஓடக்கூடாது. எங்கே விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அங்கே அச்சமோ பயமோ கலக்கமோ வரவே வராது. வேடிக்கையாக நான் ஒன்று சொல்லுவேன். ஒரு வீட்டுக்கு 2 பேர் வர்றாங்க. அவங்க 2 பேர் யாருன்னா பயமும் கவலையும். பயமும் கவலையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று சொல்லுவார்கள். பயமும் கவலையும் ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த 2 பேர் புருஷன் பொண்டாட்டி சம்சார். அவங்க பேர் என்னென்னா, அவருடைய பேர் விசுவாசம், அந்த அம்மா பேர் நம்பிக்கை. உண்மையிலேயே விசுவாசம் நம்பிக்கை 2 பேருக்கும் பேர். அந்த பயமும் கவலையும் இரட்டை குழந்தைகள் கதவை தட்டினாங்க. இவங்க 2 பேரும் உள்ளுக்கு இருந்துட்டு யார் அது அப்படின்னு ஒரு அதட்டிகிட்டே போய் கதவை திறந்து பார்த்தா அந்த பயமும் கவலையும் ஓடியே போயிடுச்சான். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கவலை என்பதும் பயம் என்பதும் இருக்கக்கூடாது. கவலைப்படக்கூடாது என்று தான் நற்செய்தியிலே நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்கும்படி சொன்னார், கவலைப்படுன்னு சொல்லவே கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, பயந்த சுபாவத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட தைரியம் நிறைந்த ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. யோவான் நற்செய்தி 14 ஆண்டவர் சொல்வார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆகவே இந்த நாளிலே தீமோத்தேயு தீத்து திருநாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே கடவுளிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். சங்கீத புஸ்தகத்தில் 34வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்னை எல்லாவித அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சம், 300க்கு மேற்பட்ட அச்சங்கள் பயங்கள் இருக்கிறதாம். ஆங்கிலத்தில் ஃபோபியா என்று சொல்லுவார்கள். தேவையில்லாத காரணமற்ற இர்ரேஷனல் ஃபியர்ஸ் 300க்கு மேற்பட்ட பயங்கள் இருக்கிறதாம். ஆகவே அது தேவையில்லை. கடவுள் மீது ஆழமான விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கவலைகளுக்கு மத்தியிலும் பயங்களுக்கு மத்தியிலும், உங்களுக்கு தெரியும் தானியேலுடைய வரலாறு, சித்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ற 3 இளைஞருடைய வரலாறு நமக்கு தெரியும். ஆகவே துன்பங்கள் நடுவிலும், ஆகவே தான் சங்கீத புஸ்தகம் 23 வாசிக்கிறோம், இருள் சூழ்ந்த மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் தீமையானதை எதற்கும் அல்லது யாருக்கும் பயப்பட மாட்டேன். 26வது சங்கீதம், ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும். ஆகவே இந்த நாளிலே கடவுளத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, நான் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் காரணமில்லாமல் பயப்படுகிறேன், கோழையாக வாழ்கிறேன். நீர் எனக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை. நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது என்னுடைய நெஞ்சிலே சிலுவை அடையாளம் வரையப்பட்டு அந்த ஆயத்த எண்ணெய் என்ற அந்த எண்ணெயானது பூசப்பட்டு செபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்குள் இருந்த பயத்தை எல்லாம் நீ நீக்கி போட்டு விட்டீர். ஆகவே நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தைரியசாலியாக இருக்க வேண்டும். அதற்கான அருளை எனக்கு தாரும் என்று கேட்போம். இன்னொரு விஷயம், நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால், தைரியமாக இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய ஆத்துமத்திலே சின்ன சின்ன ஜபங்கள், மனோவல்லிய ஜபங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சேசு மரிசு செய்துணை, மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவே
உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். இப்படியான சின்ன சின்ன ஜெபங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மத்திலே கலக்கமோ பயமோ இருக்காது. எப்படி ஒரு கறிக்கட்டை அனலாக இருக்கும்போது எறும்பு அதில் ஏறாது, அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்மம் தேவ சிநேகத்தினாலே பற்றி எரிகிற பொழுது, ஜெப ஆவியால் நிரம்பி வழிகிற பொழுது நம்முடைய மனதிலே கலக்கமோ கவலையோ எதுவுமே அண்ட முடியாது. ஆகவே இந்த நாளிலே நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. உந்தன் கருவியை மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. உந்தன் கருவியை மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாமும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை
தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களை அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளுக்குரிய புனித தீமத்தேயு, தீத்து, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்லவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருபலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் வீணா தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, தீமோத்தேயு, தீத்து என்னும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். மனோவல்லிய ஜெபங்களை மனதுக்குள்ளாக எப்பொழுதும் ஜெபித்து எப்பொழுதும் தைரியமாக வாழ, மகிழ்ச்சியாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான்
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.